வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். நாளைக்கு விடுமுறை அறிவிப்பு ஒன்னு வந்திருக்கு. அது கூடவே வானிலையிலும் சில பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. வாங்க இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். போகி பண்டிகையை முன்னிட்டு நாளைக்கு, அதாவது ஜனவரி 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இப்போதைய ஹாட் நியூஸ். இந்த விடுமுறை அறிவிப்ப பள்ளிக் கல்வித்துறை ரொம்ப அதிகாரப்பூர்வமாவே வெளியிட்டிருக்காங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் இத நோட் பண்ணிக்கோங்க. சரி, லீவு தோ கிடைச்சாச்சு. ஆனா இந்த லீவ்ல வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். சரி, இப்ப எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கும். திடீர்னு ஏன் இந்த மழை? இதுக்கு என்ன காரணம்? வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். காரணம் இதுதாங்க, வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. பேரு தான் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், ஆனா விஷயம் சிம்பிள் தான். மன்னார் வளைகுடா பக்கத்துல ஒரு காத்து சுழற்சி உருவாகிருக்கு. அதுதான் கடல்ல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் இழுத்துட்டு வந்து நமக்கு மழையா கொடுக்க போகுது. ஓகே, இந்த காத்து சுழற்சியால எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை ரொம்ப அதிகமா இருக்கும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. வாங்க எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல உங்க மாவட்டம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அப்புறம் தூத்துக்குடி. இந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. மத்த இடங்கள்ல லேசானதுல இருந்து மிதமான மழை இருக்கலாம். கனமழை ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை தவிர இன்னும் சில விஷயங்களையும் நாம கவனிக்கணும். அதாவது பனிமூட்டம், வெப்பநிலை இதெல்லாம் எப்படி இருக்கும்னு இப்ப பாத்துடலாம். தமிழ்நாட்டோட வானிலை ரெண்டா பெரிய போகுதுன்னு சொல்லலாம். நீங்க கடலோர மாவட்டங்கள்ல இருந்தீங்கன்னா காலையில எழும்போது பயங்கர பனிமூட்டமா இருக்கும், ஜாக்கிரதை. ஆனா உள் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் இருக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பகல் நேரத்துல வெப்பநிலை கிட்டத்தட்ட 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையுமா. இதனால என்ன ஆகும்னா, வெயிலோட தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். சரி, நம்ம தலைநகர் சென்னையோட நிலைமை என்ன? வானம் பாத்தீங்கன்னா அப்பப்ப மேகமூட்டமா இருக்கும். நகரோட சில பகுதிகளில் லேசானதுல இருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. சில சமயம் இடியோட கூட வரலாம். டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 31 டிகிரி, குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகே, இந்த மழை எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஒரு சின்ன அவுட்லுக் பாத்திரலாம். ஜனவரி 19ஆம் தேதிக்கு பிறகு மழை படிப்படியா குறைஞ்சு மறுபடியும் நார்மல் வெதர் வந்துடும் எதிர்பார்க்கலாம். சோ இது ஒரு தற்காலிகமான மழை தான். இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அவசர எச்சரிக்கை, குறிப்பா கடலுக்கு போற நம்ம மீனவ நண்பர்களுக்காக. எந்தெந்த பகுதிகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, குறிப்பா தென் தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, அப்புறம் கன்னியாகுமரி கடல் பகுதிகள். இங்கெல்லாம் கடலுக்கு போகவே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காத்தோட வேகம் மணிக்கு 45லிருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமா. இது சாதாரண காத்தில்ல, சூறாவளி காத்து. படகுகளுக்கு ரொம்பவே ஆபத்து. அது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல திடீர்னு காத்தோட வேகம் 65 கிலோமீட்டர் வரைக்கும் கூட எகுறும்னு சொல்றாங்க. இது எவ்ளோ ஆபத்தானதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனாலதான் வானிலை ஆய்வு மையம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மறு அறிவிப்பு வர வரைக்கும் மீனவர்கள் இப்பகுதிகள்ல கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம். தயவு செஞ்சு இது கடைபிடிங்க. இது ஒரு உயிர்காக்கும் எச்சரிக்கை. சோ இந்த விடுமுறை நாள்ல இந்த வானிலை மாற்றங்களையும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க பிளான்ஸ அதற்கேற்ப மாத்திக்கோங்க. குறித்தா கனமழை எச்சரிக்கை இருக்கிற மாவட்ட மக்கள், மீனவ நண்பர்கள் எல்லாரும் ரொம்பவே பாதுகாப்பா இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். எல்லாரும் சேஃபா இருங்க. நன்றி.